ஹாய் காய்ஸ், இந்த பர்த்டே கிஃப்ட்டு பார்த்துருப்பீங்களா? இப்போ பர்த்டே கிஃப்டாக இல்லை என்ன கிஃப்ட் இருக்குல்ல. ஸோ வந்து அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இங்கே வந்து இப்படி இருக்கும், அந்த பேஜ் நம்பர் போடுற மாதிரி அவங்களுக்குள்ளே இது. அப்படியே பின்னாடி அந்த பேஜ் நம்பர் இருக்கும், அதில் எப்படி நீ ஸ்லாப்லன்னா போக தேவையில்லை. நான் சொல்லும் போது வந்து போட்டால் போதும். நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து இப்படி பண்ணிக்கணும், ஓகேவா? இப்படி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பின்னாடி என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, இப்படி போட்டுட்டோம்னா அதே மாதிரி பின்னாடி திருப்பினா இன்னொரு லைன் இருக்கும், அந்த லைன்லேயே இப்படி பண்ணியிருக்கணும், ஓகேவா? அப்போ வந்து இந்த சைடு வந்து இப்படி இருக்கும், தெரியும், ஓகேவா? இப்போ இதில் தான் ஒன்று இருக்கு. நீங்கள் ஒன்றும் நடிக்காதீங்க, என்னடா இந்த பிள்ளை இதில் தான் ஒன்று இருக்குது, இதில் தான் ஒன்று இருக்குன்னா இல்லை. ஸோ வந்து இந்த சைடும் அப்படியே போட்டுருங்க, இந்த சைடு டூ சைடு. இங்கே இப்படின்னா போடணுன்னா இல்லை, இந்த சைடு போடணும். நல்லா அப்படியே பிடிச்சி இது பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதுவும் ஒரு பர்த்டே கிஃப்ட்டு தான். இது வந்து என்னென்னா எனக்குள்ளே ஒரு லெட்டர் மாதிரி என்னென்னா இங்கே வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட கவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ணோம்னா வந்து இங்கேக்குள்ளே ஃபுல்லாக பேப்பர் வச்சு இது வரைக்கும் இது பண்ணிடுங்க, க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. உடனே பேப்பர் எடுத்துகிட்டு இங்கே ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் இங்கேயும் வராமல் அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கேயும் க்ளூ போட்டுட்டு அப்படியே அந்த கவர் அப்படியே போட்டுக்கணும். இங்கே அட்டாச் பண்ணிட்டு கீழே இருக்கும். அப்போ அதுக்குள்ளே என்ன போடுறீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இந்த நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆண்டர் ஏதாச்சும் போடணுன்னா அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே ஏதாச்சும் கார்டு இந்த மாதிரி வேணும்னா அது கூட போட்டுக்கோங்க. ஸோ வந்து இங்கே என்ன பண்ணணும்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சது அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னென்னா ட்ரா பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சது. அப்புறம் மை நேம் இஸ் அனிஷ்டா, ஸ்டார்டா அதுவும் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டா உங்கள் அம்மா பேரும் அப்படின்னா போடணும்னு தேவையில்லை. உங்கள் நேமு நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட், அப்போ அவங்க ஃப்ரெண்ட் நேமு, அப்புறம் அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து போட்டுட்டு அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் அவங்கள பற்றி தான். இப்போ அவங்க சில்கால் பற்றினா சில்கால் பற்றி அந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரினா நிறையா யூஸ்ஃபுல்லாகும்.